ஹலோ மக்களே! என்னடா நம்ம பொண்ணு இந்நேரத்துல எல்லா கடையும் சாத்துனதுக்கு அப்புறமும் இவ்ளோ வேகமா பொட்டியோட கிளம்பி போயிட்டு இருக்கே! ஏதாவது கோவத்துல அம்மா வீட்டுக்கு போகுமோ? அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம காய் தோட்டமெல்லாம் போட்டா பக்கத்து வீட்டுக்கு போறதே பெரிய கொடுமை தாங்க. இதுல எங்க அம்மா வீட்டுக்கு போறத பத்திலாம் யோசிக்கிறது? இருந்தாலும் யார் செஞ்ச புண்ணியமோங்க. நமக்கு பக்கத்து வீடும் கிடையாது. அந்த பக்கத்து வீட்டு கதைய, எதித்த வீட்டு கதைய ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, இப்ப நம்ம கதைக்கு வருவோம் வாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, பீக்கங்கா தோட்டத்தோட கதைய பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம நடவு பண்ணதுலருந்து இந்த முறை அறுவடை பண்ண வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே 60 சென்ட்ல ஒரு 2640 செடிக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பீக்கங்கா தோட்டத்துக்கு இதுவே முதலும் முடிவும் அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளும் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. என்ன காரணத்துக்காக நம்ம பீக்கங்காவை விட்டுட்டு அடுத்த வெள்ளாமைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்கா தோட்டத்தை பற்றி நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ கொடுத்துருக்கேங்க. அதுலேயும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நீங்களுமே இந்த மாதிரி பந்தல் அமைச்சு ஒரு தோட்டம் அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்கா தோட்டத்தில் நம்ம நடவு பண்ணி அறுவடை பண்ண வரைக்கும் எவ்வளோ முதலீடு போட்டு எவ்வளோ லாபம் எடுத்தோம், ஏன் காயோட விலை குறையுது, ஏன் ஏறுதுன்னு தெரியாமல் தலையாட்டி பொம்மை மாதிரி முழிச்சோமா, இல்லை அந்த டைமில் பேலன்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம காயெல்லாம் எப்படி சேல் பண்ணோம், சேல் பண்ணணுமா இல்லை சேல் பண்ணாமல் கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். ஏன்னாங்க காய் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நமக்கு ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நம்ம கண்டிப்பாக விலையை வந்து நிர்ணயிக்கவே முடியாது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன அனுபவம்லாம் கிடைச்சது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம கொடி அறுத்ததுலேருந்து அந்த ஷீட்டு கம்பமெல்லாம் க்ளீன் பண்ண வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30, 2023. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் அடுத்த நடவு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான நாற்றுமே ரெடியாக இருக்குங்க. நம்ம மோஸ்ட்லி எப்பவுமே பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறோம் அப்படின்னாவே ஒரு 13லேருந்து 15 நாளுக்கு முன்னாடியே ட்ரேலாம் ரெடி பண்ணி சூப்பராங்க விதை வாங்கி நாற்று போட்டு வச்சுருவோம். நர்சரிலையுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்று கிடைக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நர்சரியில் வந்து வாங்குறது இல்லைங்க. மோஸ்ட்லி நம்மளே வந்து நாற்று ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா கொஞ்சம் தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈல்டுமே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு விதை வாங்கியாச்சுங்க. விதை வாங்கி ஃபுல்லாகவே வந்து நாற்று விட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. காடு பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம போன நடவு கொஞ்சம் சரியில்லைங்க. விதையுமே கொஞ்சம் சரியாக வாங்காமல் நம்ம சரியாக ஈல்டு கொண்டு வர முடியல. ஒரு 2 மாதம் கேப் விட்டாச்சுங்க அந்த நடவுக்கு அப்புறம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கேப்க்கு அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி நடவு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம எந்த ஒரு வெள்ளாமை வைக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 2 மாதம் கேப் விட்டுட்டு அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈல்டுமே நல்லாயிருக்குங்க. ஸோ நம்மளுமே 2 மாதம் கேப்க்கு அப்புறம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்த வேலைகளை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்ட்லங்க ஒரு 2500 செடிக்கிட்ட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாற்று வந்து பார்த்திங்கன்னாங்க எப்போவுமே வந்து எல்லா விதைகளுமே நல்லா முளைக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளும் ஒரு 3200 விதைகள் வந்து போட்டிருப்போம். அதில் வந்து நமக்கு ஒரு 2700 செடிகள் நல்லாவே முளைச்சி வந்திருந்தது. நாற்று வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் நடவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த நெட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மூங்கிலாம் நெட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்களேன் பாதி வந்து சாஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான டைமும் முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நமக்கு வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஷீட்டெல்லாம் போட்டு 3 வருஷத்துக்கிட்டே இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லாவே தாங்கிருச்சு. சரி ஃபஸ்ட்டு செடியெல்லாம் நடவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெட்டெல்லாம் எடுத்து கட்டிக்கலாம். ஏன்னா வளர்கிற டைம் ஒரு 20 நாள் கிட்ட ஆயிரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நடவு ஆரம்பித்தாச்சு. ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க நடவு பண்ணுறதுக்கு மட்டும். ஆட்களை பொறுத்து அந்த டைம் எடுக்கும். புண்ணாக்குமே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து குழியில் இருக்குது. ஏன்னா முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த உரத்தை பற்றி புண்ணாக்கு பற்றிலாம் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வயல்காடுங்க. தண்ணி அதிகமாக நிற்கும். இந்த மாதிரி காட்டில் நம்ம மூங்கில் வைக்கிறோம் அப்படின்னாங்க நமக்கு கிட்டத்தட்ட 1லேருந்து 2 வருஷம் வரதே பெரிய விஷயம் தாங்க. நமக்கு ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் இந்த மூங்கில் வந்து தாங்கிருச்சு. ஷீட்டுமே பாருங்களேன் ஓரளவுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இது வந்து லாஸ்ட் நடவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கும் மூங்கிலாம் பாருங்கள் நான் எடுத்து கட்டுற சீனுமே உங்களுக்கு காமிக்கிறேன். சைடில் இந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறது இன்னுமே பெரிய வேலைங்க. எந்த அளவுக்கு புல் முளைச்சிருக்குன்னு பாருங்கள். புல்லுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்த வேலையாக. நடவு பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே அங்கே தூரத்தில் நிலா பாருங்கள். இந்த நிலாவில் இருக்க வெளிச்சம் போல் நம்ம பீக்கங்காய் தோட்டமும் பயங்கர பிரைட்டாக வளர்ந்து வந்து நல்லா ஈல்டு கொடுக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டு அப்படியே அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். நம்ம நடவெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு கொஞ்சம் கண்ணிலே பார்க்க முடியாத மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த நிலா போல் பிரைட்டாக இருக்குன்னு சொன்னனாலேயே என்னவோ அதே மாதிரி அப்படியே பிரைட்டாக இருக்குது. காடே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பாருங்களேன் நாற்றுமே நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாங்க அந்த சைட் போய் பார்க்கலாம். ஏன்னா இப்போ தாங்க பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில்லர் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலங்க, ஆளே விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இதுவுமே மிகப்பெரிய வேலை தாங்க, நம்ம இதுக்குமே கூலி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க காடும் பார்க்குறதுக்கு. நாளைக்கு அறுவடைக்கெலாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப புதர் மாதிரி மாற ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாம் எடுத்து அப்படியே சுருட்டி போட்டாச்சுங்க. இதை வந்து காட்டிலேருந்து அப்படியே வெளியில் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனாங்க எவ்வளோதான் டெக்னாலஜி மிஷின்லாம் வந்தது அப்படின்னாலுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இவங்களும் புல்லு பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லா குறைஞ்ச புல்லான்னு புலம்பிக்கிட்டே தான் செஞ்சாங்க. ஏன்னா அத்தனை புல்லுங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க இருக்கு இல்லையா, அதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆட்டு எரு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி புண்ணாக்குங்க. அது இல்லாமல் நம்ம ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உரமுமே வந்து கலந்து கொடுத்துருந்தோம். அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே புண்ணாக்கு வந்து ஒரு 5 வகை புண்ணாக்கு வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சாச்சுங்க. ஆனாங்க நாற்று நல்லா வருதோ இல்லையோ, இந்த சைடில் புல்லு பாருங்களேன் டக்கு டக்குன்னு முளைச்சி வர ஆரம்பிச்சிருது. நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மூங்கிலாம் கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா, அதெல்லாமே எடுத்து நிறுத்திடலாங்க வலையை கட்டி. அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஹோல் போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்குமே ஆளை கூப்பிட்டு கடப்பாரை வச்சு நம்ம குழி நல்லா பறிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மூங்கில் நிறுத்துற அளவுக்கு நல்லா ஆழமாக பறிக்கணுங்க குழி. ஸோ இது இருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அந்த வலையுமே பாருங்களேன் எல்லாம் கீழே சாஞ்சிருக்கு. நம்ம ஃபுல்லாக எங்கே சாஞ்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிடலாம். ஆனாங்க இதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓனாகவே சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிறோம். இதுக்கெலாம் நம்ம கூலி கொடுத்து பீக்குங்க ஒரு 20 ரூபாய்க்குலாம் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒன்றுமே லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் இந்த டைம் எவ்வளோக்கு விற்குது அப்படிங்கிறத. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஹோல் போட்டு அவ்வளோதான் நம்ம மூங்கில் எடுத்து நிறுத்திடலாம். மூங்கில் வந்து பார்த்திங்கன்னாங்க இது வயல்காடு அப்படிங்கிறனால அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்குங்க. தண்ணி நிற்க நிற்க சீக்கிரமாகவே அந்த மரம் அப்படிங்கும்போது இத்து போக ஆரம்பிச்சிடும் இல்லையா, நமக்குமே கொஞ்சம் அந்த பிரச்சனை தாங்க. இதே கொஞ்சம் இந்த மேட்டுக்காடு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி நிற்காது. நமக்கு மூங்கில் வந்து ஒரு 2 வருஷம் வரைக்குமே தாங்கும். நமக்கு பாருங்களேன் 1.5 வருஷத்துலேயே கொஞ்சம் மூங்கில்லாம் கொஞ்சம் அந்த லைஃப் வந்து போன மாதிரி ஆயிடுச்சு. மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது ஒரு மூங்கில் வந்து 52 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினோங்க. நம்ம வாங்கி 2 வருஷம் இருக்கும். இப்போல்லாம் ரேட் வந்து நல்லாவே ஏறி இருக்கும். நம்மளுமே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மூங்கில் எடுத்து நம்ம வாழை மரத்துக்குலாம் இந்த முட்டை கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம். பார்க்கலாம் அது ஃப்யூச்சரில். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி மூங்கில் நிறுத்தி வலையை எடுத்து கட்டிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய வேலை தாங்க. ஏன்னா மூங்கில் சாஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதுக்கும் ஆள் கூப்பிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே கட்டியாச்சுங்க. ரொம்ப முடியாத பட்சத்தில் ஆளுமே கூப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, கட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே காடே பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. அப்பா அப்படியே அழகுக்கு அழகு சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன், கொடி வளர்ந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே காடே வந்து பச்சை பசேன்னு சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த கொடியுமே பாருங்களேன் படுறதுங்க. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு கொடியாங்க அந்த வழியில் வந்து எடுத்து எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதுவுமே ஒரு பெரிய வேலை தாங்க. ஏன்னா அந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த நெட்டில் படுறாமல் சைடில் வந்து படர ஆரம்பிக்கும். நம்ம பார்த்துங்க கரெக்டாக ஒவ்வொரு கொடியாக வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணிங்க ஒரு 30வது நாளில் வந்து நம்ம ஃபஸ்ட் அறுவடை வந்து ஆரம்பிச்சிடலாம். நம்மளுதுமே பாருங்களேன் சில செடியெலாம் நல்லா வந்து கொடியில் படர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் காயே வந்து அறுவடை பண்ணலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்குமே ஃபஸ்ட் அறுவடை வந்து பண்ணலாம். இன்னும் ஒரு சில செடியெல்லாம் பாருங்களேன் படரவே ஆரம்பிக்கல. இந்த செடியெல்லாம் பிஞ்சு வச்சு காய்க்கே வந்துருச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 28ங்க. நம்ம வந்து ஜூன் 30 வந்து நடவு பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 28வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல் அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பூஜை போட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோ வரைக்குமே காய் வந்து அறுவடை பண்ணலாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2640 செடி இருக்கும். ஆனால் இதுலேயுமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 செடிக்கிட்ட அந்த வைரஸ் தாக்கங்க, அந்த கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 100 செடிக்கிட்ட வந்து நம்ம பிடுங்கி தனியாக போட்டாச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு நோய் தாக்கமும் இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணோம் இல்லையா, அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லி சேலாச்சு.
ஸோ நம்மளால் டேரெக்டாக சேல் பண்ணால் கிலோ 80 ரூபாய் வரைக்கும் விற்குங்க. பட் நம்ம வந்து பல்காக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிலோ 40 வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் 40 ரூபாய்க்குலாம் போகுது அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கணுங்க. அதுதான் இங்கே வந்து பெரிய விஷயமே. நம்மளும் வந்து ஹாப்பியாக வந்து 40 ரூபாய் அப்படிங்கும்போது நல்லா அறுவடை வந்து ஆரம்பித்தாச்சு. நல்லா செடியுமே நல்லா தளன்னு வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சைடில் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு எருவுமே சைடில் வந்து ஒரு டைம் கொடுத்தோங்க. நல்லா இயற்கை உரமுமே நல்லா கொடுத்தோம். ஆட்டு எருக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க ஓரளவுக்கு. அப்படியே செடிகளும் பார்த்திங்கன்னா வலையை மறைக்கிற அளவுக்கு நல்லா படர்ந்து வந்து காய்களுமே 10 கிலோவில் ஆரம்பித்து 30, 40, 60, 100, 200 வரைக்கும் அப்படியே காய்களும் வர ஆரம்பிச்சிது. நம்மளும் வந்து விற்பனை ஆரம்பித்தாச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 40 வரைக்குமே போச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய விற்பனையும் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே லோக்கல்லையே வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து அப்படியே பல்காக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம நைட்டில் வந்து அறுவடை பண்ணி பார்த்திங்கன்னா சாயந்தரமாக அறுவடை பண்ணி நம்ம ஈவினிங்காக ஒரு 8, 9 மணிக்கு கொண்டு வந்து கடைகளில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க மார்னிங் ஒரு 4 மணிக்காட்ட எடுத்துப்பாங்க. நம்ம ரெகுலராக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அமௌண்ட் வந்து உடனே வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம ஒரு 9, 10 மணிக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் போட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் கூட நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. பாதி பேரோட வாழ்க்கை வந்து நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம ட்ரே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் வேப்பிலையை வச்சு சாக்கு போட்டோம் அப்படின்னா காலையில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காய். ஏன்னா நம்ம ஈவினிங் தான் அறுவடை பண்ணுறோம் இல்லையா, அதனால் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டைம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் நீளமாகவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க. நம்ம வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க காலையில் வந்து எடுத்துப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாகவுமே கொண்டு வரலாங்க. பட் நம்ம அந்நேரத்தில் எந்திரிச்சு வரத்துக்கு நைட்டு ஒரு 9, 10 மணிக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலையில் நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில கடையில் காலையிலையுமே நேரமாக கேட்பாங்க. அதுக்குமே நம்ம ஒரு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து நமக்கு சேல் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. காயோட டிமாண்ட் பொறுத்து சில நேரங்களில் நைட்டு வர மாதிரி இருக்கும், சில நேரங்களில் காலையில் வர மாதிரி இருக்கும். 1 மணி 2 மணிக்கெலாம் கூட எந்திரிச்சு சில நேரங்களில் மார்க்கெட் போகிற மாதிரியும் இருக்கும். மேலே ஒரு சாக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்மளும் வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதே மாதிரி தாங்க அப்படியே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அறுவடை அப்படியே சூப்பராக வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் புதுசாக வந்து ஒரு காய்த்தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோ அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக. இன்னும் சில நேரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா காய் சேலாகாத டைமில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, காலேஜ் ஹாஸ்டலெல்லாம் நம்ம போய் பேசிட்டு அங்கே வந்து அப்படியே பல்காக ஒரு 300 கிலோ 400 கிலோலாம் சில டைம் வந்ததுங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பல்காக காலேஜ் ஹாஸ்டல் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே தான். ஆனால் நம்மள மாதிரி காய்த்தோட்டம்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு லீவ்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய வேலையை நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கிட்டத்தட்ட அறுவடை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 20 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரு 10, 15 கிலோவில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கிலாம் ஒரு 150, 200 கிலோ வரைக்குமே நல்லா காய் இருக்குது. ஆனாங்க கொஞ்சம் ஈல்டு கம்மி தான். ஒரு செடிக்கு நம்ம கணக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு இந்த டைம் ஒரு 2 கிலோ அளவுக்கு தாங்க காய் இருந்தது. ஒரு சில செடிகளில் வந்து ஓகே, பட் மேக்ஸிமம் காய் கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி வந்து அப்படியே அறுவடை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி மகந்துக்கு லீவுன்னு அப்படியே பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சைடில் பாருங்களேன், புல்லெல்லாம் எந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப புதரமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் உள்ளே போய் அறுவடையே பண்ண முடியாது. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் கால் வைக்கவே. பட் இந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே என்னோட சேர்ந்து வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக அறுவடை வந்து பண்ணலாம். இல்லடா அன்னைக்கெல்லாம் காய் நல்லா இருந்தது.
நம்ம இந்த மாதிரி பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், எப்படி வந்து கொடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் செடி அப்படியே சாஞ்சிருச்சு மூங்கிலோட. இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால் எடுத்து நிறுத்த முடியலங்க. அது அடியில் பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குன்னு. இன்னும் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம குச்சி வச்சு நல்லா எடுத்து நிறுத்துகிற மாதிரியும் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். பட் இதெல்லாம் அப்படியே விட்டாச்சுங்க. ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்டு பந்தல் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டோம். இதெல்லாம் பாருங்களேன் ஒரு செடியிலேயே எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. நல்லா ஈல்டு வந்தால் எல்லா செடியிலையுமே நமக்கு ஓரளவுக்கு இந்தளவுக்கு காய் இருந்திருக்குங்க. ஆனால் மற்ற செடியிலலாம் கொஞ்சம் காய் கம்மி தான். நிறைய கோணக்காயுமே இருக்குது. இதில் காய் இந்த ரூம் நல்லா இருக்கு காய். அது நாளைக்கு இவ்வளோ பெருசா இருக்கு. அம்மா இவ்வளோ பெருசா இருக்கு. நான் போய் போட்டுடுவேன். அப்படிலாம் போடக்கூடாது, மெதுவாக வைக்கணும். இதுக்கு அடிப்படுதுல காய் மெதுவாக வைக்கணும். நம்ம அறுவடை பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது டோட்டலாக 60 சென்ட்டுன்னு சொன்னோம் இல்லையாங்க. ஒரு 3 பேர் அறுவடை பண்ணோம் அப்படின்னா 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 9, 9:30 வரைக்கும் நமக்கு வந்து வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காய் வந்து ஒவ்வொரு நாள் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு நாள் கம்மியாக இருக்குங்க. அது காயை பொறுத்து. அதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எல்லா வழியிலையுமே தேடி தேடி அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கான டைம் வந்து நமக்கு அதிகமாக எடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20 கிலோவில் ஸ்டார்ட் ஆகி அது வந்து 30, 50, அதுக்கப்புறம் 70, 100, 150, 200, 400ன்னு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெயிட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டைமுமே மாறும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சில நேரங்களில் அறுவடை பண்ணுவோம், சில நேரங்களில் வந்து காலையிலேயே வந்து அறுவடை பண்ணுவாங்க. அது வந்து ஆர்டர் பொறுத்து. சிலர் வந்து நமக்கு காய் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். அறுவடை பண்ணுறதுல ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலுமேங்க அதுக்கான ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லா நேரங்கள்லையுமே நம்ம வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நம்மளே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுவும் அதிகமான கிலோ வந்துச்சு பார்த்திங்களா, அப்போல்லாம் 20, 25ங்கிற அளவுக்கு தாங்க ரேட்டே போச்சு. 20, 25னா நம்ம அறுக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்கே நமக்கு பத்தாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அறுவடை வந்து சூப்பராக முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோக்கிட்டே இருக்குங்க. ஆனாங்க நிஜமாவே காய் வந்து நல்லா ரேட் போகுது அப்படின்னா அன்றைக்கெலாம் ஒரு 500 கிலோ அறுவடை பண்ணாலுமே அந்த டயர்டே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 20 கிலோ போகுது பார்த்திங்களா, அப்போல்லாம் 10 கிலோ அறுவடை பண்ணுறதுக்கே ஏன்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா நம்ம இவ்வளோ வேலைகளை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் வந்து ஒரு பாயிண்ட் கூட இல்லாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் காய் தோட்டத்தில் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ட்டு அறுவடை பண்ணி அதை அந்த ரேட்காவது கொடுத்து ஆகணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் மூங்கில் விழுந்துருந்தது இல்லையா, அதை எப்படி எடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்றேங்க. அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அதுவும் இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 150, 200 கிலோ வர டைம்ல எல்லாமே ரேட் வந்து 20 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20, 25 தான் நம்ம வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 4-5 நாள் மட்டும் 40 ரூபாய்க்கு போச்சு. ஆரம்பம் என்னமோ சூப்பராக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு பீக்கங்காவோட ரேட்டே. இந்த லைன் பாருங்கள் அப்படியே சாஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 22 லைன் இருக்கும். இந்த மாதிரி லைன் போகுது பார்த்திங்களா, டோட்டலாக ஒரு 22 லைன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு லைனுக்கு 120 செடி அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு மூங்கில் வந்து சப்போர்ட்டு கொடுத்து அப்படியே தூக்கி எடுத்து கட்டிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இது நமக்கு அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அந்த சைடில் போக முடியல இந்த லைனில். அப்படியே வாங்க நம்ம எடுத்து கட்டிடலாம். இதெல்லாம் பாருங்கள் அப்படியே வலையோடு சாஞ்சிருச்சு.
2 பந்தலும் அப்படியே முட்டிக்கிச்சு. ஆல்ரெடி ஒரு மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஹோல் போட்டு இன்னொரு மூங்கில் வந்து சப்போர்ட்டுக்கு நிறுத்தி அப்படியே எடுத்து கட்டிடலாங்க. கட்டுக்கம்பி வச்சு அப்படியே கட்டிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கட்டுக்கம்பி வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். நமக்கு இந்த அறுவடை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பிஞ்செல்லாம் பாருங்களேன், அப்படியே போய் சுற்றி மேலே போயிருங்க. இதனாலையுமே கோணக்காய் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயுமே பாருங்களேன், இந்த எலி பெருச்சாலியெல்லாம் இந்த மாதிரி மயிலெலாம் கொத்தி வச்சிரும். ஆனால் மேலே பந்தலில் இருக்குது அப்படிங்கிறனால பெருசாக நமக்கு வந்து பாதிப்பு இல்லைங்க. கீழே இருக்கிற காயெல்லாமே நிறைய கொத்த ஆரம்பிச்சிரும். மோஸ்ட்லி காய் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நடவு பண்ண நாள்லேருந்து அறுவடை முடிகிற வரைக்குமே நமக்கு கண்டினியூஸாக தினமும் நம்ம வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். காலையில் அறுவடை முடிஞ்சது அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்லாம் இருக்காதுங்க. நம்ம சைடில் புல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, ஏதாவது பூச்சி தாக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான உரம் கொடுக்கறது, நம்ம ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செடியில் ஏதாவது பூச்சி தாக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்குற மாதிரியும் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெயிட் போடுவோம். முதல் தர காய், 2வது தர காய் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அதை வந்து வெயிட் போட்டு பிரித்து எடுத்து வைப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், முதல் தர காய் அப்படிங்கிறது அழகாக நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து முதல் தர காய்னு எடுத்து வச்சுருவோம். 2வது தர காய் அப்படின்னா கொஞ்சம் கோணையாக இருக்குது, லைட்டாக அந்த புழு பூச்சி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் 2வது தர காய். அதுலேயும் இந்த பூச்சி தாக்கெல்லாம் லைட்டாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. மெயினாக கோணக்காய் மட்டுமே நமக்கு வந்து இது 40 ரூபாய்க்கு போகுதுன்னா அது 20 ரூபாய்க்கு தான் போகும். அந்தளவுக்கு நமக்கு ரேட் கம்மியாக தான் போகும். அதுவும் இன்றைக்கி 250, 300 கிலோ வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காய் வந்து பீர்க்கங்காய் சுத்தமாக டிமாண்டே இல்லைங்க. யாராச்சும் காய் வாங்கிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளும் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரில் சுற்றி ஊருக்குள்ளே மார்க்கெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன காய் கடைகள். நிறையா பேர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. மெயினாக நம்ம காய் செடியெல்லாம் போடுறோம் அப்படின்னா வாய் இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிம்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் காய் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர்கிட்ட வந்து நம்ம பேசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னா கூட இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்றுங்க, நம்ம 30 கிலோமீட்டரில் டீசல் செலவுக்கு போய் வர லாபம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சில டைம்லாம் பார்த்தோன்னா. பட் அப்படியே பார்த்தோன்னாலும் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு ஒரு டைம் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலுமே ஒரு டைம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், போன அறுவடையில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்டே லாபம் கிடைச்சது அப்படின்ட்டு. ஆனால் இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக நமக்கு அப்படி கிடைக்காது. ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. காய் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். மெயினாக இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு டெய்லி வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, வேப்பிலை வச்சு தைச்சிடணும். ஏன்னா மெயினாக எதுக்காக வேப்பிலை வைக்கிறோம் அப்படின்னா, ஒன்று காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்னொன்று நம்ம மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து முன்னாடி நாள் காயை வந்து அடுத்த நாள் கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இலை வந்து கொஞ்சம் காஞ்சிருக்குது அப்படின்னா முன்னாடி நாள் மூட்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று 25 கிலோ மூட்டைங்க. அவ்வளோதாங்க, தோட்டத்துலேருந்து லோடு ஏற்றிட்டு வந்தாச்சு. அப்படியே போகிற வழியில் சின்ன சின்ன கடைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் முன்னாடியே எவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 50 கிலோ 100 கிலோவான்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் கை மேலேயே காசு கொடுத்துருவாங்க, இவங்களாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் இருந்துங்க ஒரு 40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரி மார்க்கெட்லாம் வரும்போது நம்ம கேட் காசுலாம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. கார்னால் ஒரு ரேட் இருக்கும், பைக்னால் ஒரு ரேட் இருக்கும். அது காருக்குலாம் 50 ரூபாய்க்கிட்ட வாங்குவாங்க.
அது இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அக்கா இருப்பாங்க. அதாவது இந்த மார்க்கெட்னு இல்லைங்க. திங்கட்கிழமை வந்து ஒரு சில ஊரில் வந்து சந்தை கூடும். சில இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி சந்தை கூடுங்க. ஸோ இவங்க வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இருப்பாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பருமே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு எவ்வளோ வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்துடலாங்க. ஏன்னா ஒரு சில டைமில் கொண்டு வந்து விற்காமையும் போகும். வந்ததுமே பார்த்திங்கன்னா காயை பார்த்து அவங்க எல்லாமே எடுத்துப்பாங்க. இந்த சந்தை வந்து இப்போ தாங்க புதுசாக கட்டியிருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே மார்க்கெட்டு. நம்பர் போட்டிருக்காங்க பாருங்களேன் 1, 2, 3ன்ட்டு. அவங்கவுங்க இடத்துல வந்து வாங்கி வச்சுப்பாங்க. இவங்களுமே கை மேலேயே காசு கொடுத்துருவாங்க. இவங்களுமேங்க காய் விற்கலைன்னா இவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. சில டைமில் கொண்டு வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மேக்ஸிமம் இவங்களுமே பார்த்திங்கன்னா கை மேலேயே காசு கொடுத்துருவாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இவங்க ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா கிலோ 60, 70ன்னு கூட சில நேரங்கள்லாம் போடுவாங்க. பட் நமக்குமே நேரம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கூட சேல் பண்ணலாங்க. பட் நம்ம காய் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு டேரெக்டாக வந்து சேல் பண்ணோம் அப்படிங்கிறது நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ பல்காக கொடுத்துட்டா நமக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். இதே போல தாங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம காய் தோட்டத்தில் அறுவடை முடிஞ்சு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிறதாகட்டும், நிறைய புது புது ஆட்களை வந்து பார்க்குறதாகட்டும், நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் வந்து மோசமான அனுபவம்ப்பா அப்படின்னு தோணும். இன்னும் சில நேரங்களில் பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக ஓகே இன்றைக்கி வேலைக்கு நமக்கு ஒரு பணம் கிடச்சிது அப்படிங்கிற ஃபீலுமே இருக்கும். அப்படியே செடியுமே பாருங்களேன், அந்த இலையெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம அறுவடை ஆரம்பித்தோம் அப்படின்னா 50 நாளுக்கு மேலேயே வந்து நமக்கு கண்டினியூஸாக காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் கம்மி தான், நோய் தாக்கம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு காயுமே ரேட் கம்மிங்கிறனால நம்ம வந்து சில நேரங்களில் தண்ணி கூட விடாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம தண்ணி விட்டு உரம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக காய் ஊற ஆரம்பிச்சிடும். கம்பல்சரி நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ காய் ரேட் போகலையே அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 நாள் 2 நாள் விட்டு கூட அறுவடை பண்ணுவோம் இந்த டைம்லாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அறுவடை போயிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் பாருங்களேன் புல் எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு அப்படியே புதறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதியெல்லாம் ஆளை விட்டு க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் காய் வந்து சுத்தமாக ரேட் போகல அப்படின்னதும் அதுக்கு புல் புடுங்கிறதுக்கு கொடுக்குற கூலி கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுமாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிடுச்சுங்க. அதனால் வந்து பாதியில் அப்படியே விட்டாச்சு. அவ்வளோதான், காயுமே வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க. இலையுமே பாருங்களேன் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அதுங்க லாஸ்ட்லலாம் இன்னும் கொஞ்சம் காய் பறிச்சிருக்கலாம் விட்டு கூட. நம்ம வந்து காய் ரேட் போகலை அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டாச்சுங்க, போதும் அறுவடை முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த 5-6 ட்ரேலாம் பாருங்கள், நேற்று பறித்து வச்சது எப்படி கொண்டு போய் சேல் பண்ணுறதுனே தெரியலங்க, அப்படியே இருக்குது. லைட்டாக மேலே காயில் சொரசொரப்பு தாங்க, உள்ளெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அதை வாங்குறதுக்குலாம் 1 ரூபாய் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, அப்படியே ட்ரேயில் இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் போதும் சாமி அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தியாச்சுங்க. கொடியும் காய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அறுவடைங்க, இதோட வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டையே சுத்தம் பண்ணி வேறு வெள்ளாமை வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கோம். நான் அதையும் காமிக்கிறேங்க, எப்படி கொடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வெள்ளாமைக்கு என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனாங்க எங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 டைமு பீக்கங்காய் வந்து போட்டாச்சு. இது வரைக்குமே நமக்கு காயில் வந்து பெருசாக ஓரளவுக்கு நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தாலுமே ஓரளவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா 3 மாதத்து வெள்ளாமையில் நமக்கு ஒரு 50,000 1 லட்சம் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து முழு நேரமாக இதை பற்றியே வந்து யோசித்து இதுலேயே வேலை செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாங்க. மெயினாக நாம் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யணும், ஆட்களை போடாமல். ஏன்னா கம்மியான அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லாபங்கிறது ஓகே தாங்க மற்ற வெள்ளாமையை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்களுமே காய் தோட்டம் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பந்தல் போட்டு ட்ரை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 சென்ட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய அனுபவம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்மளும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொஞ்சமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ட்ரை மட்டும் போட்டு வச்சுருக்கோங்க. இது ஃபுல்லாகவே பாவக்காய் நாற்று நல்லா முளைச்சி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தோட்டத்தோட முடிவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11, 2023. நம்ம நடவு பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருங்க, கிட்டத்தட்டங்க ஒரு 70 நாளில் நம்ம முடிவுக்கே வந்தாச்சு.
இன்றைக்கி ஃபுல்லாக கொடியெல்லாம் அறுத்தரலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா காய விட்டு அறுத்தா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த தூள்லாம் வந்து மேலே படும்போது நிறைய அலர்ஜி வர மாதிரி ஆகுதுங்க. கொஞ்சம் பச்சையிலேயே அறுத்துட்டா அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. பட் இது க்ளீன் பண்ணுறதுமே கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தாங்க. பட் நமக்கு பழகிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வலை வந்து நம்ம கட் ஆகாமல் இருக்கிற மாதிரிலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10-15 நாளே ஆயிருங்க. நம்ம 70 சென்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு மேலேயே ஆயிருங்க. அப்படியே வந்து கொடியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த வேர் வந்து பிடுங்கி விட்டுட்டு அதுங்க கொஞ்சம் காலையில் நேரம் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணோன்னா அந்த வெயிலோட தாக்கமும் இருக்காதுங்க. பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த வெயில் வரும்போதெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்குள்ளேயே நிற்க முடியாது. இந்த ரோலாமே அப்படியே சுத்தம் பண்ணியாச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு ரோவாக வந்து வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வலையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வெள்ளாமே வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது இந்த சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக புல் ஏறிடுச்சுங்க. நம்மளால் கொடியுமே க்ளீன் பண்ண முடியல. அதனால் டில்லர் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த க்ளீனிங் வேலையும் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்மளோட சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் தோட்டத்துக்கு ரெகுலராக வந்து நம்ம காட்டிலே இருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வெளி வேலையும் பார்க்க முடியல. அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி வச்சிடலாம் அப்படிங்கிற பிளானு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த 70 நாளில் நம்ம பீக்கங்காய் தோட்டத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த 70 டேஸில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை கிலோ வந்து சேல் பண்ணோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுருந்தோங்க. 40 ரூபாய்க்கு ஒரு 4 நாள் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே மேக்ஸிமம் ஆவரேஜாக போட்டோன்னா 20 to 25 தாங்க அதிகபட்சம் போட முடியும். நம்ம 25ன்னு ஆவரேஜாக போட்டுக்கலாம் 1 கிலோ. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னாங்க, ஓவராலாக ஒரு 5000 கிலோ வந்து நம்ம டோட்டலாக வந்து ஈல்டு வந்து எடுத்திருப்போம். 5000 × 25ன்னு போட்டோன்னா 1,25,000ங்க. செலவுன்னு பார்த்தோன்னா ஒரு 70-80,000 செலவு பண்ணியிருப்பேங்க. அது நம்ம செஞ்ச வேலைக்கு நான் வந்து கூலி போடவே இல்லைங்க. ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த 70 நாளில் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு 40,000 45,000 தாங்க லாபம் கிடைச்சிருக்கும். போன டைம் வந்து நமக்கு நல்லாவே லாபம் இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபம் கம்மி தான். பட் 70 நாளுக்கு நமக்கு ஒரு 45,000 கிடைக்குது அப்படின்னா ஓகேங்கன்னு சொல்லிக்கலாங்க. ஒரு 60 சென்ட்டில் நமக்கு இந்த லாபம் கிடைக்குது அப்படின்னா மோசம் இல்லை, ஓகே அப்படின்னு நம்ம மனசை தேத்திக்கலாம். அவ்வளோதாங்க. காடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. பப்பாளி நாற்றும் பார்த்திங்களா ரெடியாக இருக்குது. அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குமே பீக்கங்காய் தோட்டத்தை பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே சில நேரங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பியும் உங்களை சந்திக்க வரேன். பாய்.